சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக போயிட்டு இருக்கிற 2 நபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று தனுஷர், இன்னொன்று ஜேசன் சஞ்சய். முதல்வரோட மகனான ஜேசன் சஞ்சய் இன்னைக்கு பிகின் நோட்ஸுக்கு கொடுத்துருக்கிற இன்டர்வியூ என்னோட நெகட்டிவ் ஃப்ரேமை உடச்சி பெரிய அளவுக்கு இன்னைக்கு பாசிட்டிவான ஒரு இமேஜை இன்னைக்கு கொடுத்துருக்குது. விஜய் சார் சுற்றி இத்தனை நாளாக இருந்த அந்த நெகட்டிவான ஃப்ரேம் உடஞ்சி ஃபேமிலி மேலே எவ்வளவு கேரன் செக்யூர்டாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருது. இன்னொரு பக்கம் தனுஷருக்கும் விஜய் சாருக்கும் இப்போ ஒரு பெரிய அளவுக்கு விமர்சனம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நடிகராக இருந்து இன்னைக்கு சிஎம் ஆயிருக்கார் விஜய் சார், அதே ரூட்டை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு தனுஷாரும் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த விதத்தில் தனுஷர் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கட்சியோட மிகப்பெரிய ஒரு கொள்கையே எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை அடிப்படையாக வச்சு தான் வரப்போகுதான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக ரஜினி சார் பின்னாடி இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. பிஜேபியோட முழு சப்போர்ட்ல தான் தனுஷர் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜேசன் சஞ்சய் இப்போ சமீப காலத்தில் போயிட்டு இருக்கிற இந்த விமர்சனம், அதாவது அப்பாவை சுற்றி இருக்கிற இந்த விமர்சனத்தை சுற்றி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஃபாதரோட வளர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு காட்டியிருக்காரு அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவும் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திடுதிப்புடு எதுக்காக தனுஷார் கட்சி ஆரம்பிக்கணும்? இதால் அவருக்கு என்ன வரப்போகுது? இப்போ சினி இண்டஸ்ட்ரியில் சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மும்பை இண்டஸ்ட்ரியிலையுமே அவர் தானே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிற விதத்தில் எங்கேருந்து அவருக்கு திடீர்னு இந்த ஆசை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இன்னைக்கு தனுஷாரோட ஃபேன்ஸ் மத்தியிலேயே ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்காவான பாயிண்ட்டை பிடிச்சிருக்காங்க பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டாராக இருந்ததான இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு நம்ம விஜய் சார். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்டார் மூலமாக தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி. ஏன்னா இன்னைக்கு இல்லைனாலும் 5 வருஷம் இல்லைனாலும் 10 வருஷம் இல்லை ஒன்ஸ் அந்த ஸ்டார் மக்கள் மத்தியில் பதிய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பிஜேபி பிடிச்சிதான் அவங்க பின்னாடி தனுஷ், அதாவது தனுஷ் சார் பின்னாடி பிஜேபி இருக்கு. அதுக்கு அவருடைய ஃபாதர் இல்லாவான ரஜினி சாரும் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரஜினி சாரும் டிஎம்கேவும் நல்ல ஒரு இதில் இருக்கிறாங்க. அந்த பாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு நல்ல பாண்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா இப்போட ஆட்சி பிடிப்பே ரஜினி சார் மூலமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு கூட 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது போச்சு. ஆனால் தனுஷ் சார் இப்போ சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணுற விஷயம் எல்லாமே ஸ்டேஜ் ஏறும்போது பேசுகிற முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓம் நமச்சிவாய. அது மட்டும் இல்லாமல் மெடிடேட் பண்ணுங்க, லைஃபோட அனதர் சைடை பாருங்க அப்படிங்கிற மாதிரி காமாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி சம்வாட் ஹிந்து ரிலீஜியஸ் ரிலேட்டடாக தான் பேசுவார். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம பிஜேபிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ தனுஷ் கூட மேபி பிஜேபி இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஜேசன் சஞ்சய் தன்னுடைய அப்பாவை பற்றி சொன்ன ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இதில் ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பா பண்ணியிருக்கிற இந்த ஒரு விஷயம் ஹிஸ்டாரிக்கலான விஷயம் அப்படின்னே சொல்லணும். கண்டிப்பாக அவர் பண்ணியிருக்கிற இந்த ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட முடியாது. எல்லாரும் நினைக்கலாம் அப்பா 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது உண்மை கிடையாது. 30 வருஷமா ஒரு மனுஷன் ஒரே ஒரு கோலை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. அந்த கோல் தான் இன்னைக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயத்தை ஓவர் நைட்ல சக்ஸஸ் பண்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அப்பாவோட அந்த 30 இயர்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் எவ்வளோ அவருடைய ரசிகர்களுக்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இன்னைக்கு ஃபேமிலியும் தாண்டி ரசிகர்களை அவர் விரும்புறதுக்கு முதல் காரணம், உங்களால் தான் நான் இந்த உயரத்துக்கு வந்தேன், உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அப்பா மாதிரி யாராவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா கண்டிப்பாக அவங்களும் 30 இயர்ஸாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஓவர் நைட்டாக யாரும் யாருடைய மனசுலையுமே இடம் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு. ஜேசன் விஜய் சஞ்சய் சொன்ன அந்த விஷயம் தனுஷ் சாரை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் சாரோட ரசிகர்கள் தனுஷ் சாரை பாயிண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி பார்த்தாலுமே விஜய் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் நிறைய லிங்கப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலும், ஏன்னா இவரும் ஒரு டிவோர்ஸ் ஆக போகிறவர், அவரும் ஒரு டிவோர்ஸி, இவங்களுக்கும் 2 குழந்தைங்க, அவங்களுக்கும் 2 குழந்தைங்க. ரஜினி சார் பேக்ரவுண்டில் இருக்காரு. தன்னுடைய முதல் படத்தை எடுத்தது அவருடைய அப்பா, இவருடைய முதல் படத்தை எடுத்ததும் இவருடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசினாலும் விஜய் சார் மாதிரி ஒரு மனுஷன் திருப்பி வர முடியாது. அவரே மேபி திருப்பி பிறந்து வந்தால் மட்டும்தான் இந்த இடத்தை மறுபடியும் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம மக்களும் கூட பேசிட்டு இருக்காங்க.